டாக்டர் நீங்கள் இம்ப்ளான்ட்னாலே டைட்டானியம்னு சொல்லிட்டீங்க. இப்போ புது இம்ப்ளான்ட் வந்திருக்கே, செராமிக் இம்ப்ளான்ட்ஸ் ஆர் ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அது நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்றது கேள்வி. ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்ஸ் யார் வேணாலும் போடலாம். இது இவங்களுக்கு தான் போடணும், இவங்களுக்கு போடக்கூடாதுன்றது கண்டிப்பாக கிடையாதுங்க. இது என்னென்னா இப்போ தான் பூம் ஆகிட்டு வருது ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்ஸ். இந்தியாவில் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்ஸ் ஒரே ஒரு கம்பெனியில் வருது. வி ஆர் யூஸிங் தட் ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். இட்ஸ் அ சிங்கிள் பீஸ் இம்ப்ளான்ட். ஜிர்கோனியா இம்ப்ளான்ட் 2 பீஸில் வரல, ஒரே போர்ஷனாக வந்துடும். இம்ப்ளான்ட்டை போட்டு அதுக்கு மேலே கேப் போடுற மாதிரி. பொதுவாக நிறைய பேர் எனக்கு மெட்டல் என் பாடிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருமே ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்ஸுக்கு போகலாம். இட்ஸ் மெட்டல் ஃப்ரீ இம்ப்ளான்ட். ஜிர்கோனியா இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ முன்பல்ல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஈஸ்தட்டிக், அதாவது பற்களோட ஈஸ்தட்டிக்கும் சரி ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நம்ம நேச்சுரல் பல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். அதுக்கு தான் இந்த ஜிர்கோனியா இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுவோம்.